வணக்கம் பானு. மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடி போராட்டம் தொடர்பாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்று முடிந்தது என அமைச்சர் தெரிவித்த நிலையில் மறுமணமே வணிகர்கள் அனைவரும் நாங்கள் திட்டமிட்டபடி நாளை நடைபெற இருக்கும் பந்த் நடைபெறும் மற்றும் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்ட ஈடுபடுவோம் என்று தெரிவித்துள்ளார் பானு. ஏனென்றால் மதுரை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலை உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடி அகற்ற கோரி கிட்டத்தட்ட 10 வருடங்களாக திருமூலம் பகுதியின் பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக கடந்த 10 தினங்களுக்கு முன்பாக சுங்கச்சாவடியை முற்றுகை கடந்த 8ஆம் தேதி சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட 8 மணி நேரமாக நடைபெற்ற அந்த போராட்டத்தில் முன்னாள் அமைச்சர் RP உதயகுமார் தலைமை வகித்த அந்த போராட்டம் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 8 மணி நேரம் அந்த நடைபெற்ற போராட்டத்தில் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது என்று கூறலாம். அந்த நிலையில் அந்த போராட்டத்துக்கு மறுதினமே அதாவது மாவட்ட ஆட்சியர் மற்றும் அமைச்சர் மூர்த்தி தலைமையிலான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதல்கட்ட பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தையின் போது எந்த உடன்பாடும் எட்டாத நிலையில் நாளை அதாவது 30ஆம் தேதி கடையடைப்பு போராட்டம் திருமூலம் மற்றும் திருமூலம் சுற்றியுள்ள கிராம பகுதியில் சேர்ந்த வணிகர்களும் சரி பொதுமக்களும் சரி பல்வேறு போராட்டங்கள் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர். குறிப்பாக வணிகர்கள் கடையடைப்பு போராட்டம் மற்றும் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தை ஈடுபட போவதாக அறிவிப்பு மற்றும் சூரட்டில் ஒட்டப்பட்டிருந்த நிலையில் 2ஆம் கட்டமாக இன்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையில் அமைச்சர் மூர்த்தி மற்றும் மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தலைமையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின் போது நகை அதிகாரிகள் மற்றும் சுங்கச்சாவடி அதிகாரிகள் மற்றும் திருமூலம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் வணிகர்கள் என எல்லாரும் கலந்து கொண்ட நிலையில் இந்த பேச்சுவார்த்தை எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை. தாங்கள் திட்டமிட்டபடி இந்த போராட்டம் நடைபெறும் என வணிகர்கள் பேட்டி அளித்துள்ளனர். ஏனென்றால் தொடர்ந்து இந்த 10 வருடங்களாக இந்த அனுமதி இல்லாமல் இங்கு அமைக்கப்பட்ட இந்த சுங்கச்சாவடியை அகற்ற வேண்டும் என்று பல்வேறு போராட்டங்களில் வணிகர்கள் நடத்தி வரும் நிலையில் ஏற்கனவே கடந்த 10 தினங்களுக்கு முன்பாக பெரும் முற்றுகை போராட்டம் நடைபெற்று வந்த நிலையிலும் கூட தற்போது அதாவது 2020ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த திட்டங்கள் மட்டுமே செயல்படுத்தப்படும். உங்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் அதாவது திருமூலம் சுற்றுலா கிராம பகுதி மக்களுக்கு சுங்க கட்டணம் வாங்கப்படாது என்று அமைச்சர் வாய்மொழி மட்டுமே தெரிவித்துள்ளார். இதற்கு எழுத்துப்பூர்வமாக வழங்க வேண்டும் என்று வணிகர்கள் தெரிவித்தனர். அந்த நிலையில் தங்கள் திட்டமிட்டபடி நாளை போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளார். ஏனென்றால் தொடர்ந்து 2020ஆம் ஆண்டு என்ன நடைமுறைகள் கடைபிடிக்கப்பட்டதோ அந்த நடைமுறையின்படி அந்த வாகனங்கள் செல்லலாம், திருமூலம் மற்றும் அதை சுற்றுலா கிராம பகுதியில் இருக்கக்கூடிய வணிகர்கள் செல்லலாம் என்று அறிவித்திருந்தாலும் கூட தற்போது சுங்கச்சாவடியை முற்றிலும் அகற்ற வேண்டும் என்பதை தங்கள் கோரிக்கை. அதை முற்றிலும் அதை அகற்றிய எங்கள் திருமங்கலம் மட்டும் இல்லாமல் திருமங்கலம், கப்பலூர், கல்லுப்பட்டி, கல்லுப்பட்டி மற்றும் பேரையூர் பகுதி பொதுமக்களும் சரி வணிகரும் சரி எளிதாக சென்று போகும் வழியில் அந்த சுங்கச்சாவடி அகற்றப்பட வேண்டும் என்று அங்குள்ள திருமங்கல பகுதி பொதுமக்கள் பெரும் கோரிக்கையாக எழுப்பி வருகின்றனர். இந்த நிலையில் தங்கள் ஆதார் கார்டுகளை காண்பித்து நீங்கள் செல்லலாம் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இருந்த போதிலும் கூட இந்த ஆதார் கார்டை காண்பித்து செல்லலாம். 2020ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட அந்த திட்டங்களின்படி நீங்கள் அந்த வழிமுறைகளின்படி நீங்கள் செல்லலாம் என்று தெரிவித்தால் கூட எந்த ஒரு எழுத்துப்பூர்வ நடவடிக்கையும் கொடுக்கப்படவில்லை என்று வணிகர்கள் தெரிவிக்கின்றனர். அந்த நிலையில் தற்போது இந்த வாய்மொழி உத்தரவை தங்களுக்கு வேண்டாம், நாங்கள் திட்டமிட்டபடி நாளை போராட்டம் நடைபெறும் என்ற வணிகர்களும் திருமங்கலம் பகுதி பொதுமக்களும் தற்போது தெரிவித்துள்ளார். என்னதான் தொடர்ந்து கிட்டத்தட்ட திருமங்கலம் பகுதியில் ஏராளமான வாகனங்கள் சென்று வரக்கூடிய அந்த இடத்தில் கிட்டத்தட்ட கடந்த 10 தினங்களுக்கு நடைபெற்ற அந்த முற்றுகை போராட்டத்தின் கூட 8 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அனைத்தும் அணிவித்து நின்ற காட்சிகளை நம்ம ஏற்கனவே செய்தியாக ஒளிபரப்பு செய்தோம். அந்த நிலையில் நாளை மீது ஒரு பெரும் போராட்டம் நடைபெறும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். முற்றிலும் திருமூலம் மட்டுமில்லாமல் திருமூலம் சுற்றியுள்ள கிராமத்தை சேர்ந்த பொதுமக்கள் இந்த கடையடைப்பு மற்றும் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவார் என்று தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து அமைச்சர் தலைமையில் நடைபெற்ற இன்றைய தினம் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை முற்றிலும் தோல்வி அடைந்துள்ளது என்று கூறலாம். பானு.